அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் மே 2025 துறைத் தேர்வில் கேட்கப்பட்ட த அக்கௌண்டிஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 என்று சொல்லக்கூடிய டெஸ்ட் கோடு 124 கேட்கப்பட்ட பே பிக்சேஷன் பதவி உயர்வுக்கான ஊதிய நிர்ணயம் செய்யக்கூடிய வினா விடயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். சரிங்களா? ரைட். வினா என்னென்னு பாருங்கள். ஒரு அரசு ஊழியருக்கு குறிப்பிட்டுள்ள விவரங்களின் அடிப்படையில் ஊதியம் நிர்ணயம் செய்து அடுத்த ஊதிய உயர்வு நாள் மற்றும் ஊதியம் ஆகியவற்றை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். ஓகே. இப்போது 1/4/2009 முதல் ரூபாய் 9300 முதல் 34,800 பே பேண்டு 2 கிரேட் பே ரூபாய் 4,600 ஊதிய நிரக்கில் ரூபாய் 18,000 ஊதியம் மற்றும் தர ஊதியம் ரூபாய் 4,600 பெறும் ஒரு அரசு ஊழியர் அதே ஊதிய நிரக்கு ரூபாய் 9,300 34,800 பே பேண்ட் 2 மற்றும் தர ஊதியம் 4,800 கொண்ட உயர் பதவிக்கு பதவி உயர்வு பெறுகிறார். ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா 4,600 கிரேடு பே பெறக்கூடிய ஒரு பதவியிலிருந்து 4,800 கிரேடு பே பெறக்கூடிய ஒரு பதவிக்கு பதவி உயர்வு பெறுகிறார். எப்போ அதை அடுத்து சொல்லுவாங்க. அவர் 10/2/2010 முற்பகல் புதிய பதவியில் பணியில் சேர்கிறார். அப்போ அந்த இதில் அவருக்கு பார்த்தோன்னா பதவி உயர்வு. ஓகேவா? ரைட். அவர் உயர் பதவியில் உயர் நாளில் அடிப்படை விதி 22(1A)1 படியும் கீழ்நிலை பதவியில் ஊதிய உயர்வு நாளான 1/4/2010 அன்று ஆண்டு ஊதிய உயர்வுக்கு பின் அடிப்படை விதி 22(B) படியும் ஊதியம் நிர்ணயம் செய்ய விருப்பம் தெரிவித்தார். ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் மாடல், அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அவர் ப்ரொமோஷன் ஆகக்கூடியது 10/2/2010 அன்னைக்கு தேதியில் பார்த்தோம்னா அவர் ப்ரொமோஷன் ஆகிறாரு. அன்னைக்கு தேதியில் பெறக்கூடிய ஊதியம் 1/4/2009 பெறக்கூடிய ஊதியமான 18,000 ரூபா பே ப்ளஸ் 4,600 கிரேடு பே பெறுகிறார். 1/4/2010 அவருடைய ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ஸோ அந்த டேட்டில் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொமோஷனுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பே பிக்சேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம நேரடியாக ஆன்சர் பார்த்துலாமா? கீழ்நிலை பதவி மேல்நிலை பதவின்னு பிரிச்சுக்குருவோம். ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு ஊதிய கட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 9,300 to 34,800 கிரேடு பே 4,600 கீழ்நிலை பதவியில் காமிச்சிட்டோம். அப்படியே 4,800 மேல்நிலை பதவியில் காமிச்சிருச்சு. இப்போ மொத்தம் 5 களமாக ஒவ்வொரு பக்கத்தையும் பிரிச்சுக்க போகிறோம். நாள் விவரம் ஊதியம் தர ஊதியம் மொத்தம். அதே மாதிரி அந்த பக்கம் நாள் விவரம் ஊதியம் தர ஊதியம் மொத்தம். சரிங்களா? ரைட். இப்போ வினால் என்னைக்கு ஊதியம் கொடுத்துருக்காங்க, 1/4/2009 ஊதியம் சொல்லியிருக்காங்க. கீழ்நிலை பதவியில் 18,000 ரூபா ஊதியமும் தர ஊதியம் பார்த்தீங்கன்னா 4,600 மொத்தம் 22,600 பெறுகிறார். ஓகே. ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 1/4/2010 இயல்பான ஊதிய உயர்வு நாள் சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த கீழ்நிலை பதவியில் பெறக்கூடிய 22,600க்கு நம்ம 3% இன்க்ரிமெண்ட் கொடுப்போம். ஆனுவல் இன்க்ரிமெண்ட் 6th பே கமிஷனில் பே ப்ளஸ் கிரேட் பே ரெண்டையும் கூட்டி 3% கொடுத்து அதை நெக்ஸ்ட்டு 10க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதை பே கூட ஆட் பண்ணிக்கிடுவோம். ஸோ அதன்படி நம்ம பே ப்ளஸ் கிரேட் பே ரெண்டையும் கூட்டினோம்னா 22,600, அதுக்கு 3% பார்த்தோம்னா 678. அப்போ 680 நம்ம பார்த்தோன்னா என்ன பண்ண போகிறோம், பே கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ 18,000 + 680 18,680 ஆயிடுச்சு. கிரேட் பே 4,600 மொத்தம் 23,280. ஓகேவா? ரைட். இப்போ அப்படி நம்ம ரைட் சைடு வந்துடுவோம். பதவி உயர்வு என்னைக்கு, 10/2/2010. அப்போ 10/2/2010. ஓகே. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, 22(1A)1 அப்படிங்கிறது தற்காலிக ஊதிய நிர்ணயம் அப்படி சொல்லக்கூடிய விதி. ஸோ அந்த விதியின்படி இப்போ ஊதிய நிர்ணயம் பண்ண போகிறோம். 10/2/2010 பதவி உயர்வு நாளில் கீழ்நிலை பதவியில் பெறக்கூடிய ஊதியம் என்ன, 18,000 + 4,600 22,600. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த ஆனுவல் இன்க்ரிமெண்ட் டேட் வரைக்கும் தற்காலிகமாக ஊதிய நிர்ணயம் பண்ண போகிறோம். அதான் செகண்ட் பாயிண்ட்டு. இயல்பான ஆண்டு ஊதிய உயர்வு பெறும் வரை மேல்நிலை பதவியில் பெறும் ஊதியம் அந்த 10/2/2010 ஆனுவல் இன்க்ரிமெண்ட் 14 அதுக்கு முந்தின நாளான 31/3/2010 வரைக்கும் ஊதிய நிர்ணயம் பண்ண போகிறோம். 18,000 ரூபா பே அப்படியே தான் இருக்கும். கிரேடு பே மட்டும் 4,600க்கு பதிலாக 4,800 சேஞ்ச் ஆகும். வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. சரிங்களா? நம்ம 7th பே கமிஷனில் பே மேட்ரிக்ஸில் போய் லெவல் 16லேருந்து 18க்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இதில் அப்படி கிடையாது. பே 4,600 ஹையர் போஸ்ட்டான 4,800 மட்டும் மாற்றுவோம். ஸோ அந்த பே கிரேடு பே மட்டும் மாற்ற போகிறோம். ஸோ மாற்றியாச்சு. அப்போ 18,000 + 4,800 22,800. ஓகேவா? ரைட். அடுத்து என்ன, 22(B) படி ஊதிய நிர்ணயம். 22(B) படி ஊதிய நிர்ணயங்கிறது நிரந்தர ஊதிய நிர்ணயம். 22(1A)1ங்கிறது தற்காலிக ஊதிய நிர்ணயம். சரியா? இப்போ நிரந்தர ஊதிய நிர்ணயம் வந்துடுவோம். ஆனுவல் இன்க்ரிமெண்ட் டேட்டில். சரியா? ரைட். லெஃப்ட் சைடு இப்படியே கொடுத்துருக்க பாருங்க. 1/4/2010 இயல்பான ஊதிய உயர்வு நாள். அந்த ஊதிய உயர்வு நாளில் நம்ம ஆனுவல் இன்க்ரிமெண்ட் 3% கொடுத்து 18,680 பே கிரேடு பே 4,600 மொத்தம் 23,280 சொல்லியிருக்கோமா. அந்த பாயிண்ட் அப்படியே கொண்டு வந்து ரைட் சைடில் எழுதுங்க. 1/4/2010 இயல்பான ஊதிய உயர்வுக்கு பின் கீழ்நிலை பதவியில் பெற்ற ஊதியம் 18,680 கூட்டல் 4,600 மொத்தம் 23,280 வாங்குறார்.
இப்போ ஆனுவல் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ப்ரொமோஷனுக்காக ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். பதவி உயர்வுக்காக கீழ்நிலை பதவியில் ஒரு ஊதிய உயர்வு வழங்கிய பின் ஊதியம். எதுக்கு ஊதிய உயர்வு கொடுப்போம்? 3%. பே ப்ளஸ் கிரேட் பே ரெண்டையும் கூட்டி 3% கொடுப்போம். அப்போ பே எவ்வளவு? 18,680. கிரேட் பே எவ்வளவு? 4,600. ரெண்டையும் கூட்டினா 23,280. அந்த 23,280க்கு 3% பார்த்தா எவ்வளவு? 698 ரூபா. அப்போ அதை நெக்ஸ்ட்டு 10க்கு ரவுண்டாக பண்ணால் 698. நெக்ஸ்ட் 10னா 700. ஸோ அப்போ 700 ரூபா. இந்த 700 கூட என்ன பண்ணணும்? பே கூட ஆட் பண்ணிக்கணும். பே ஏற்கனவே எவ்வளோ இருக்குது? 18,680. அது கூட 700 கூட்டினோம்னா 19,380. இப்போ பே 19,380 அடிப்படை ஊதியம். அதுக்கடுத்து கிரேட் பே என்ன பண்ணணும்? ஹையர் போஸ்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது கிரேட் பே மட்டும் மாற்றிக்கிறோம். 4,600 4,800 கிரேட் பே மாற்றிக்கிட்டோம். மாற்றிட்டோம்னா இப்போ 19,380 ப்ளஸ் 4,800 கூட்டினோம்னா 24,180. சரியா? இப்போது 1/4/2010 ஆனுவல் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாச்சு, ப்ரொமோஷனுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்தாச்சு, கிரேட் பே மாற்றி ஹையர் போஸ்ட்டில் ஃபிக்ஸும் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பெறக்கூடிய ஊதியம் 19,380 கூட்டல் 4,800 24,180. ஓகேவா? ரைட். அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க? அடுத்த ஊதிய உயர்வு நாள் என்னென்னு கேட்டிருந்தாங்க. அது செகண்ட் மாடலில் நம்ம ஆனுவல் இன்க்ரிமெண்ட் டேட்டில் பே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எப்போதுமே மாறாது. ஸோ அதே 1/4/2011 தான் நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும். அடுத்த இயல்பான ஆண்டு ஊதிய உயர்வு நாள் 1/4/2011. அந்த தேதியில் ஊதியம் என்னென்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த இடத்துல ஊதியம் போடல, நீங்கள் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? பே ப்ளஸ் கிரேட் பே ரெண்டையும் கூட்டி 24,180க்கு 3% பார்த்து அதை நெக்ஸ்ட்டு 10க்கு ரவுண்டாக பண்ணி அதை பே கூட ஆட் பண்ணிக்கிறங்க. கிரேட் பே அப்படியே 4,800 வைங்க, ரெண்டையும் கூட்டி ஊதிய டோட்டலில் மொத்தத்தில் போட்டுருங்க. ஸோ இவ்வளோ இதை வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. ஓகேவா? ஸோ இப்போது 6th பே கமிஷனில் பே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த கணக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய தேர்வுகள்லையும் மேக்ஸிமம் இந்த மாதிரி கூட கேட்கலாம். அதனால் 7th பே கமிஷன் உங்களுக்கு தெரியும். லெவலை மட்டும் அப்படியே மாற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பே ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இதில் ஒன்லி கிரேட் பே சேஞ்சஸ் மட்டும்தான். ரெண்டுமே ரொம்ப எளிமை. சரிங்களா? இது பே ஃபிக்ஸேஷன் எளிமை. ஆனால் 3% இன்க்ரிமெண்ட் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் இன்க்ரிமெண்ட் அதிலேயே கரெக்டாக இருக்கும், பார்த்துருவோம். ஆனால் பே ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தெரியும். ஸோ இவ்வளோ வித்தியாசம், மற்றபடி ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமை. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற மற்றொரு துறை தேர்வு தொடர்பான தகவலில் சந்திப்போம். நன்றி.